அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட தோர் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட ஃபிசிக்கல் ட்ரெயினரான லூக் ஜோக்கி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இண்டிபெண்டன்ட் மேகசினுக்கு அவர் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ ஹேட் டு சே அபவுட் த சூட் தட் இஸ் கோயிங் டு பி யூஸ் பை கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப ஓல்டர் ஸ்டைல் சூட்டை தான் இந்த மூவியில் தோர்க்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி லூக் ஜாக்கி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சாதாரண ஸ்லீவ்லெஸ் சூட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தோரா நடிக்க போகிற ஒரு சில மூவிஸில் இந்த மூவியும் ஒன்றா இருக்க போகுது. இதுவே மேபி லாஸ்ட் டைம்ஸாக இருக்கலாம். கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாரு. எனக்கே தெரியல திரும்பவும் இந்த மூவிஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப தோருங்கிற ரோல் எடுத்து பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அவர் தோர் அப்படின்ற கேரக்டரில் கேஸ்ட் பண்ணப்பட்ட போது அவருக்கு வயசு 27, இப்போ 40 ஆகுது. ஸோ அப்போ என்ன ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அப்பியரன்ஸை தான் இப்போயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மாறல, அந்த ஜாக்கெட் லுக் அப்படியே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியில் பார்த்தீங்கன்னா அவரோட ஷூட்டை கம்பேர் பண்ணும்போது அவரோட ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸை தான் அதிகமாக ஸ்பாட்லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதனால நாங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். he is working out very severely seriously அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் ஃபேன்ஸ் எந்த அளவுக்குமே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை கூட அவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லையோ அவுட்லுக்லையோ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங்கை நாங்கள் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுவே அவரோட ஸ்வான் சாங்காக இருக்குன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த தோர் அப்படின்ற கேரக்டரை பிக் ஸ்க்ரீனில் லாஸ்ட் டைம்ஸ் கொண்டு வர முடியுமோ அதுக்காக உழைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரியும் லூக் ஜாக்கி சொல்லியிருக்காரு.